ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ப்ரீமியம் இண்டிகேட்டர் புதுசாக நம்ம ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நம்ம சொல்லிடுறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸில் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஒர்க் ஆகுது. இது நல்லா ஒரு 90% ஒரு அக்யூரேஸான ஒரு இண்டிகேட்டர், ஓகேங்களா? ரிவர்சலில் நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கும் இது, சரிங்களா? இது நம்ம வந்து லைவாக வந்து இப்போ வந்து ஒரு 1 மந்த் செக் பண்ணி பார்த்தோம். ரொம்ப அக்யூரேசி அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க. இது வந்து முதல்ல சென்செக்ஸ், ஓகேங்களா? சரி, பேங்க் எக்ஸில் எடுத்துக்கலாம், அப்புறம் ஈஸியாக இருக்கும். முதல்ல அதில் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே ரிவர்சல் கொடுத்துட்டான். கேண்டில் கீழே வச்சு கீழே வருது, சரிங்களா? ஆப்போசிட்டில் புட் சைடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 63,700 அதுவே இதில் எடுத்து பார்க்கலாம். சாரி, இதில் வந்து 63,500 எடுத்துருக்கோம், சரிங்களா? இப்போ 63,500 பாருங்க, ஒரு 100 பாயிண்ட் தள்ளி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 249 இங்கே வந்து என்ட்ரி எடுத்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு பாருங்க இவ்வளோ எதிர்க்கும் போயிருக்கு பாருங்க மார்க்கெட், ஓகேவா? இது வந்து ஒரே நிமிஷம். இதில் வந்து இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆகும் இதில். இது கால், இது புட்டு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம மாற்றிக்கணும். மாற்றாமல் இருக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் 1 லைன் 2ன்னு இருக்கும். அதை மாற்றிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து இது கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல கொடுக்குதா இண்டிகேட்டர், இது 870 358 இருக்கும் டார்கெட் கொடுக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் நியர்பை நல்ல ஒரு டார்கெட்டை கொடுக்குது, ஓகேவா? இது வந்து நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேடிங்கில் கிடைக்கும். இது பேங்க் எக்ஸ், ஓகேங்களா? அடுத்து சென்செக்ஸில் பார்க்கலாம். இப்போ 81,700 எடுக்கலாம். சாரி, 29 எக்ஸ்பைரி இல்லையா? 81,600 அந்த மாதிரி எடுத்து, சரிங்களா? 81,700 கரெக்டாக இருக்கும். இதில் என்ன சேஞ்ச் பண்ணோம்னா, இப்போது பிகேஎக்ஸ்ன்னு போட்டிருக்கோம்ல, இங்கே பிஎஸ்எக்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிஎஸ்எக்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிஎஸ்எக்ஸ் அப்புறம் டேட்டு எக்ஸ்பிரி அது தான் இருக்கணும். இந்த 100 அப்படியே தான் இருக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம கால் ஆப்ஷன் கொடுத்துருக்குன்னா கால் தான் ஃபர்ஸ்ட் லைன் கிளிக் பண்ணிக்கணும், செகண்ட் லைனே எடுத்து விட்டுருங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குது பாருங்க, ரிவர்சல் நடக்குது, புரியுதுங்களா? இது கால்லேருந்து டச் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ரிவர்சல் கொடுத்து கீழே என்ட்ரி வந்து கீழே க்ளோஸ் பண்ணி கீழே கொடுத்துட்றோம், சரியா? இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து க்ளீனாக ஒரு என்ட்ரி கிடைக்கும் இதில், சரிங்களா? சரி, இது சென்செக்ஸ் பேங்க் எக்ஸ் ரெண்டுமே பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பார்ப்போம். இப்போ நிஃப்டியில் 24,900 கால் ஆப்ஷன். இதில் என்ன பண்ணணும், நிஃப்டிக்கு நிஃப்டியே கொடுக்கணும். நிஃப்டின்னு கொடுத்தா போதும். கீழே இருக்கிறத வந்து எக்ஸ்பெரி வந்து 31 எக்ஸ்பெரி, வேறு ஒன்றுமே மாற்ற தேவை. எக்ஸ்பெரி மட்டும் கரெக்டாக போடணும். எக்ஸ்பெரி டேட்டு இயரு மந்த்து டேட்டு கொடுத்துருக்கோம், அது வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இதை வந்து அப்படியே 50 மாற்றிக்கணும், அவ்வளோதான். மாற்றிட்டா வந்துடும், அவ்வளோதான். கால் ஆப்ஷனுக்கு கால் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க தான்.
டேட் வந்து நம்ம எக்ஸ்பைரி கரெக்டாக கொடுக்கல, அதான் மிஸ்டேக். சரிங்களா, 21,900. சரிங்களா, இது காலு குத்தாச்சு. கால் வந்து ரிஜெக்ஷன் நடக்குதா, 182 இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடக்குது, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கில் என்ன நடக்குதுப்பா, புக்கில் என்ன பண்ணோம்னா அதையே மாற்றணும். மாற்றிட்டு இது 2 கொடுத்துட்டு வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல, இது 1 எடுத்து விட்டுற வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து அதில் ரிஜெக்ஷன் ஆச்சு, இதில் என்ட்ரி கொடுக்குது, கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுக்குது. இப்போ 85 கூட எடுத்திருந்தா கூட 125, 50 பாயிண்ட் 40 பாயிண்ட் ஈஸியாக டார்கெட் போயிடும். இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டார்கெட்டு எல்லாமே வச்சுக்கலாம். கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கணும், இது கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸோட வெளில வந்துடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவைன்னா இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டுமா இல்லைன்னு நினைக்கிறேன், பேங்க் நிஃப்டியும் பார்த்துக்கோம். பேங்க் நிஃப்டி 56,700. $57,100 வச்சுருவோம், கரெக்டாக இருக்கும். சரி, இப்போது இதில் செட்டிங்ஸ் என்ன மாற்றணும்னா, இப்போ பேங்க் நிஃப்டி அதுதான் பேங்க் நிஃப்டி 29, இது வந்து 100 கொடுத்துக்கணும், ஏன்னா இது 100 இல்லையா, 100ஓட இது கொடுத்துக்கணும். இப்போ இது என்ன ஆப்ஷன், இது கால் ஆப்ஷன். இது கால் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும் லைனு, 2வது லைனை எடுத்து விட்டுருவோம் தான். சரிங்களா, ரிஜெக்ஷன் ஆகுதா லைனு, மேலே போயிட்டு கீழே டச் ஆகலை, மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகி கீழே விட்டுறான். ஓகேவா, அதுவே வந்து அப்படியே புட் ஆப்ஷனில் பார்ப்போம். புட் ஆப்ஷனுக்கு வந்து அப்படியே செட்டிங்ஸை வந்து உள்ளே போயிட்டு செகண்ட் லைனை கொடுத்துட்டு இதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இங்கே என்ட்ரி கொடுக்குதா, இங்கே என்ட்ரி எடுக்கிறோமா, 337ல் 438 இருக்கும் போதா, அவ்வளோதான், க்ளீனாக என்ட்ரி கொடுக்குதா, மேலே வந்து டச் ஆகலை, எதுவுமே நடக்கலை. என்ட்ரி வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நம்மளோட டெலிகிராம் லிங்க்கு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்குறேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% அக்யூரஸாக இருக்கும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ், சென்செக்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். என்னன்னா நம்ம எது பண்ண போகிறோமோ அன்றைக்கி வந்து அதை முடிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 4 சார்ட்டை எடுத்து வச்சுட்டு கூட கால் போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி ட்ரேட் பண்ணிக்கலாம். ரிஜெக்ஷன் ஆகுதா, இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ்க்கும் யூஸ் ஆகும், எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஓகேவா, விருப்பம் உள்ளவங்க நம்ம டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரும். இது வேணா கூட ஒரு 1 வீக் வந்து செக் பண்ணிவிட்டு கூட பாருங்கள், டெய்லி நான் போடுறது. சரிங்களா, சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.